அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு பேச்சை நாம் பேசினாலும் அது தெளிவாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, அதை கேட்கக்கூடியவர்கள் தெளிவாக விளங்கவும் வேண்டும். மூன்றாவதாக, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த மக்கள் எத்தகையவர்கள், என்ன நிலை உடையவர்கள், என்ன சிந்தனை உடையவர்கள் என்பதை விளங்கிக் கொண்டும் நாம் பேச வேண்டும், அவர்களுடைய புத்திக்கு தகுந்தவாறு. அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت كان كلام رسول الله صلى الله عليه وسلم كلاما فصلا يفهمه كل من يسمع رواه أبو داود. அன்னையர் திலகம் செய்தத்னா ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு மிக தெளிவானதாக இருக்கும், படபட என்று இருக்காது, மிக தெளிவானதாக இருக்கும். அதை கேட்பவர்கள் மிக எளிதில் விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் அது இருக்கும். யார் அதை கேட்டாலும் மிக எளிதிலே அதனை விளங்கிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட தெளிவு உடையதாக இருக்கும் என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதே போன்று இன்னொரு ஹதீஸை பார்க்க முடிகிறது. கல்லிமுன் நாஸ பிமா யஅரிஃபூன் ஐ பிமா யஃப்ஹமூன் வல் முராது கல்லிமூஹும் அலா கத்ரி உகூலிஹிம். நீங்கள் மக்களிடத்திலே பேசுவீர்களேயானால் அவர்களினுடைய சிந்தனை எத்தகையது? உதாரணமாக, விமானத்தை பற்றியே கேள்விப்படாதவர்களிடத்தில் விமானத்தை பற்றி பிரம்மாண்டமாக பேசுவது என்பது தவறில்லையா? மூளையினுடைய சிந்தனை என்ன என்பதை பற்றியே தெரியாதவரிடத்தில் மூளை சம்பந்தமான பிரம்மாண்டமான செய்திகளை பேசுவது குற்றமில்லையா? அது அவர்களுக்கு புரியுமா? பலனை தருமா? தராது. மாறாக, விமானம் என்று ஒன்று இருக்கிறது என்று அல்பாபெட் ஏயிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். மூளை என்று ஒரு மனிதனுக்கு ஒன்று இருக்கிறது, அதை அப்படி துவக்க வேண்டும். ஆக அவர்களுடைய நிலையை உணர்ந்துதான் அந்த பேச்சுக்களை அமைத்துக் கொள்ள வேண்டுமே அன்றி புரியாத செய்திகளை மக்களுக்கு நீங்கள் பேசாதீர்கள். அவர்களை விளங்கிக் கொள்ளும் அளவிற்கு, அவர்கள் விளங்கிக் கொள்ளும் தகுதிக்கு நீங்கள் அவர்களிடத்திலே பேசுங்கள். அப்படி பேசினால்தான் அது பயன் அளிக்கும், அது பயன் தர வல்லதாக அமையும். நீங்கள் எதையோ பேச, ஆஹா ரொம்ப சிறப்பாக பேசினார் என்று சொல்வதோடு மாத்திரமே அவர்கள் என்று கொள்வார்கள். அதன் பலன் என்ன, பிரயோஜனம் என்ன, பொருள் என்ன என்பது கூட அவர்களுக்கு விளங்காமல் போய்விடும். எனவே அத்தகைய நிலையிலிருந்து உங்களுடைய உரைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லிலிருந்து அன்னையர் திலகம் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.